வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவிச்சி வந்த சிந்தனையாளர்களே, இந்த மகாசபையில் கூடியிருக்கும் பேரறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, 90வது ஆண்டு பிறந்த தினம் என்பதை ஒரு குறிப்பாக கொண்டாடுவதற்கு இங்கே குழுமியிருக்கிறீர்கள். அதே 90வது ஆண்டு பிறந்த தின வாழ்த்தாக உங்கள் அனைவரையும் நான் மனங்குளிர வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் மென்மேலும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, காலையில இந்த மாலையில 2 வேளைகளிலும் பேராசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனுபவத்தை, உலக வாழ்க்கையில அவர்கள் கண்ட அனுபவத்தை, வாழ்க்கையில ஆன்மீக அறிவாக பெற்ற அனுபவங்களை உங்களுக்கு எடுத்து கூறி அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தோம். உலகம் இந்த மாதிரி பல கூட்டங்களை போட்டு பேசிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. உலகம் உருண்டு கொண்டே இருக்குது. அதுல தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போலயே இந்த மாதிரி கூட்டம் போட்டு பல உண்மைகளை எடுத்து பேசி ஒன்றை கூட நடைமுறைக்கு கொண்டு வராத அவைகளும் மறைந்து கொண்டே போகின்றன. இது ஒரு பெரிய வியப்பல்லவா? மனிதன் இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன். இறைநிலை என்றால் இயற்கை என்றோ தெய்வம் என்றோ எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்றோ இந்த பிரபஞ்சமே உற்பத்திக்கு மூல காரணமாக உள்ள கரு என்றோ எல்லோரும் அறிவோம். அத்தகைய பேராற்றல் பெற்ற, பேரறிவு பெற்ற ஆதி நிலையிலே இருந்து அணு முதலாக அண்ட கோடிகளாக தோன்றி ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நாம் மனதால் விரித்து பார்ப்போம். என்ன குறை இருக்கிறது இயற்கையில? எந்த குறையும் இல்லை. இயற்கை எத்தகையது என்பத, அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருக்கிறது என்பத ஒரு குறிப்பில கூட உணர்ந்து கொள்ளலாம். உலகம் தோன்றியது அணுக்கள் கூடி பஞ்சபூதங்கள் கூடி, அதன் பிறகு உயிர்கள் தோன்றியன. பின்னாலே தோன்றக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உணவு வேண்டும் அல்லவா? இயற்கையானது முதல்ல உணவை தோற்றி வைத்துத்தான் அதன் பிறகு உயிர்களை தோற்றுவிச்சோம். இந்த ஒன்றே போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் ஒரு கதவை அடைச்சிட்டான்னா இன்னொரு கதவை திறப்பான் என்று. நான் அப்பொழுதே அவர்களுக்கு சொல்லுவது, அப்படி இல்லை, ஒரு கதவை திறந்து வைத்து விட்டுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கதவை மூடுவான் என்று. அம்மாதிரி இயற்கையில
மனித குலத்துக்கோ அல்லது எந்த உயிருக்கோ ஏதேனும் குறை இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. எந்த குறையும் இல்லை. எல்லாமே நிறைவாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் இன்று உலகத்திலே நிலவி வரக்கூடிய, சமுதாயத்திலே நிலவி வரக்கூடிய துன்பங்களை நாம் பார்க்கிறோம். இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, இது ஏன் வரணும் என்று யோசித்து பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். மனிதன் தன்னையும் உணரல, அதனால பிறரையும் உணரல. மனிதனை மனிதன் உணராத ஒரே குறைபாடுதான் மனிதன் மனிதனுக்கு தீங்கிழைத்துக் கொள்ளுகிறான். அப்போ அந்த தீங்கு இழைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன வேணும்? இயற்கையை உணர வேண்டும். இயற்கை என்பது, இறைவன் என்பது வேறு வேறு அல்ல. இயற்கை, கடவுள், இறைவன் எல்லாம் ஒன்றுதான். அப்படி உணராத போது நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தன்னை முன்வைத்து பார்க்கிறான். புலனுணர்வையோ அல்லது தன்னுடைய செயல் திறமையோ முன்வைத்து பார்க்கிற போது அதற்கு பேர் தான் தன்முனைப்பு. அந்த தன்முனைப்புல இறைநிலை என்பதை மறந்துடும். அங்கே அதாவது ஆளுமை பேருக்குரிய அறிவு அவமாய் விடுகிறது. தன் நிலையை கொலைந்து விடுகிறது. இதுதான் அவம் என்று, ஆணவம் என்று சொல்வார்கள். ஆணவம் மிகுந்தால் இரண்டு வகையான எண்ணக்கோடுகள், தான் தனது பொருள் பற்று, அதிகாரப்பற்று. இந்த இரண்டு ஏற்படும் போது அதிலிருந்து வரக்கூடியதுதான் 6 கெட்ட குணங்கள். பேராசை, சினங்கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுபாடு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களும் அந்த ஆணவத்துலதான் வரும். அப்போ 6 குணமயப்பட்டு மனிதன் செயல் செய்கிற போது என்ன உண்டாகுது? எந்த செயலும் நன்மை அளிக்காது. இயற்கைக்கு முரணாகவே செய்வான். அதனால துன்பங்கள் தான் பெறும். அதை ஒரு மயக்கம் என்று சொல்வார்கள். தெளிவில்லாத மனிதன் செய்வதனால மயக்கம் சொல்வார். ஆணவம், தவறான செயல்கள் செய்து எந்த செயலும் செய்தா அதற்கு பதிவாகிவிடும். அத்தன்மையாக நமது கருமையும் மாறிவிடும். அதுவே அவனுடைய சொத்து. ஆணவம், கண்மம், மாயை, மயக்கம், இந்த 3 தான் மனிதன் வாழ்க்கையை துன்பத்துக்கு ஆளாக்குறது என்றது இதுவரையில வந்த வேதாந்திகளும் தத்துவ ஞானிகளும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்தந்த முனையில ஏதோ கிள்ளி பாக்குறாங்க, அதை எடுத்து போடுறாங்க, மறுபடியும் முளைக்குது. ஆனால் எங்க இருந்து இந்த துன்பங்கள் உலகுக்கு கிடைக்கிறது என்று யாருமே ஆழ்ந்து சிந்தித்து சரியான காரணத்தை உணரவில்லை என்பதுதான் நமக்கு தெரியும். சரியான காரணத்தை உணர்ந்தா மனிதன் அறிவு எத்தகையது போய்க் கொள்ள முடியும். அத்தகைய உணர்வு இன்னும் மனிதனுக்கு வரவில்லை. இந்த குறைகளை போக்க வேண்டுமானால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும்.
விலங்கினத்தினுடைய குணங்களோ அல்லது அறியாமையில விளைவு தெரியாம செய்ய பாமரனுடைய குணங்களோ இல்லாத இருக்கணும்னு சொன்னா எல்லாருமே காலத்தால வாழ்க்கைக்கு ஒத்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை கல்வி மாத்திரம் மனிதன் குறைவாய் போச்சுப்பான். மற்ற எல்லா கல்வியும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கல்வியெல்லாம் பொருள் பெருக்க வேண்டும், பணம் பெருக்க வேண்டும் என்ற ஒரு வேகமான ஆசை உடையவர்களாக கையாளப்படுது. இப்ப உண்மையாக நீங்க இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்களே, நீங்க ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் நான் சொல்றேன். குறைபாடு குறை கூறி வருத்தப்படுவதற்கு அல்ல. ஏதேனும் குறை கண்டுபிடித்தால் அதை போக்குவதற்காகத்தான் குறை கண்டுபிடிக்கும். ஆதி மனிதன் காலம் தொட்டு இன்று அழுக்குண்டு கையாளக்கூடிய காலத்துக்கு மனிதன் வந்து விட்டான். எவ்வளவு அறிவு, எத்தனை காலத்துல படிப்படியாக அறிவு உயர்ந்திருக்கிறது என்று பாருங்க. இவ்வளவு அறிவு வைத்துக் கொண்டு மனிதன் சுலபமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், நிறைவாக வாழலாம். அத்தகைய ஒரு பெரும் பொக்கிஷம், நிதி, அறிவின் உயர்ந்த நிதி மனிதன் இருக்கிறது. இது இந்த நிதி ஒரு பெரிய பாண்டத்துல ஒரு பொருள் வைக்கிறீங்க, அதற்கு ஓட்டை இருந்தா என்ன ஆகும்? அந்த ஓட்டை வழியா போயிடும். அதே போல மனித சமுதாயத்துல மனிதன் வாழ்க்கை என்ற வளம் 3 பொத்தல்ல போயிட்டே இருக்குது. இப்போ அந்த 3 பொத்தலும் அடைச்சாலே ஒழிய மனிதன் மனிதனாக வாழவே முடியாது. அந்த 3 பொத்தல்கள் என்ன? மதம், ஆட்சி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இந்த 3 பொத்தல் என்ன செய்யுது பாருங்க. உண்மையாக இயற்கையை உணர்ந்து அதன் வழியே அதோட ஒத்து மனிதன் இணைந்து வாழ வேண்டும். அதற்கு இறைநிலை உணர்வு வேண்டும். இறைவனை உணரச் செய்வதற்கு, உணர்த்துவதற்காகவே உலகிலே மதங்கள், எத்தனை மதங்கள். இறைநிலை என்பது கடவுள் என்று சொல்றோம், தெய்வம் என்று சொல்றோம். அந்த தெய்வம் எத்தனை இருக்கும்? இன்னும் இதற்கு விடை கண்டுபிடிக்கவும் இல்லை. அந்த விடை யாரும் கேள்வியே கேட்கல. அந்த இறைநிலையை உணராத சிலர் மதங்களுக்கு தலைவராக இருந்து கொண்டு மக்களுக்கு இறைவனை பற்றியே போதிக்கிறாங்கன்னா அந்த போதனை எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய பொத்தல். எல்லாம் வல்ல இறைநிலையானது பிரபஞ்சத்தையே தன்னுடையதாக கொண்டது. அந்த இறைநிலைக்கு நாம் சாப்பாடு கொடுக்கணுமா? கொடுக்கிறோம். எங்க? அது ஒரு பொத்தல்ல போகுது.
கடவுளுக்குன்னு தேவை இருக்கிறதா என்று தெரியாததுனால கொடுக்கிறோம். இது வரைக்கும் நாம் எல்லோரும் கடவுளுக்கு கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. பாழா போச்சுன்னு நான் சொல்ல, தடம் மாறி போச்சு. அப்போ பயனற்று போச்சு. அந்த பயனற்று போச்சு என்றது தெரியாமலே, இந்த நட்டம் தெரியாம மேலும் 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 இறைவனை பற்றியும் பாடலாலோ அல்லது வழிபாட்டு முறையிலேயோ செய்து கொண்டே வர்றோம். இந்த பொத்தல் அடையணும். 14 திட்டங்கள் நமது குறிக்கோளாக ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதுல கடைசியாக ஒரு திட்டம், இறைவன் என்றதால் ஒன்றுதானே இருக்கணும். நமக்கு இந்த விஞ்ஞான உலகத்துல உலகம் முழுக்கும் பேரறிஞர்கள் பலர் மதங்களுக்கு தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் வணங்கி கேட்டுக்கொள்வோம். எல்லாரையும் போய் வணங்கி, ஐயா நீங்க வாங்க, ஒரு இடத்துல கூடுங்க, நீங்கள் எல்லாம் கடவுளை பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அதுதான் உங்களுடைய கடமையும் கூட. ஆனா கடவுள் எத்தனை என்றதுக்கு ஒரு பதில் தரணும். அதன் பிறகு உண்மையான கடவுள் தெய்வநிலை என்பது என்ன என்பதை நீங்கள் எல்லாம் ஒரு வாரம் இங்கே உட்கார்ந்து நல்ல டிஸ்கஸ் பண்ணி விவாதம் பண்ணி, இதுவரையில வந்த சுருதி யுக்தி அனுபவம் இவைகளெல்லாம் சேர்த்து ஆராய்ந்து நீங்கள் இந்த உலகுக்கு நன்மை செய்ய வேணும், நாங்க ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகத்திலே என்று நாம் எல்லோரும் சேர்ந்து கேட்டுக்கொள்வோம். இது நடக்கிற காரியமான்னு நினைக்க வேண்டாம், நடந்தாதான் நல்லது. நடக்கலைன்னா ஒரு ஓட்டை பானையில நீங்க சும்மா தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இறைநிலையை உணராத நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் மற்ற எல்லா விதமான சிரமங்களும் உண்டாகுது. நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்றோம். துன்பம் என்பதை எங்க பிறக்கிறது என்ற ஆராய்ச்சியும் தெளிவு இன்னும் மக்களுக்கு வரவில்லை. இறைநிலை என்பது எந்த பொருளையும், அதாவது சீர்மையான இயக்கத்தை உடைய கான்சியஸ்னஸ், அறிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர், அது எதுவோ அதுதான் இறைநிலையினுடைய செயலாக்கம். இறைநிலை எப்படி செயல் புரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா, எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் முறையாக அந்தந்த பொருளையும் அந்தந்த இடத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளாததனால்தான் பொருட்களோடு அல்லது மக்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது, அல்லது நம் உடலோடு நம் செயலோடு தொடர்பு கொள்ளும் போது தவறுகள் ஏற்படுகின்றன. எந்த இடத்திலே இறையாற்றலினுடைய செயல் இயக்கம், செயல் நீதி மனிதனுடைய செயலால முரண்பாடு ஏற்படுகிறதோ அங்கே உற்பத்தி ஆகிறது தான் துன்பம்.
அங்கே உற்பத்தி ஆகிறதான் வாழ்க்கை சிக்கல்கள். இப்போ இறைநிலையை உணர்ந்து கொண்டால், இப்போ இந்த நேரத்துல இறை உணர்வ இவ்வளவு பேருக்கும் தெளிவாக நான் சொல்ல முடியாது. ஏற்கனவே பலர் தெரிந்திருக்கீங்க. அது பிரம்மஞானம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக இறைநிலை விளக்கம் கொடுத்து கொண்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் பரவல சரியா. இரண்டாவது பொருளாதாரம். மனிதன் உழைப்ப உடையவன், அதே நேரத்தில் தேவையும் உடையவன். உழைப்புக்கும் தேவைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குதா பார்த்தா, இதுவரையில மனித வாழ்க்கையில பரித்துண்ணல் என்ற முரண்பாடுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 8 வீடு வச்சிருக்கார் ஒருத்தர். அவர் என்ன செய்வார்? ஒரு வீடு தானே அவருக்கு தேவை. 7 வீட்டை பிறருக்கு வாடகைக்கு கொடுக்கிறார். 7 வீட்டுல 7 பேர் வாடகைக்கு இருக்கான். யாரு? வீடே கட்ட சக்தி இல்லாத ஏழை. அந்த ஏழை அவனுடைய வருவாயில வாடகை கொடுக்கிறான். 7 பேரும் ஏழைகள், 7 பேர் வாடகை கொடுக்கறாங்க. ஏற்கனவே 8 வீடு வச்சுக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தன், அதோட செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கு. இது நீதி என்று எப்படி எடுக்க முடியும் பொருளாதாரத்துறையில்? அதே போல மனிதன் உழைப்புக்கு உழைக்கிறவனுக்கு அதனுடைய விளைவு சரியாக கிடைக்கணும். இன்னும் அந்த நீதி உலகத்துல வரல. அதை பற்றி மதத்தை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ, அந்த பொருளாதாரத்தை பற்றி அதிகமா பேச போனா அது அரசியல்ல முடியும். அரசியல்ல கட்சிகள் தான் இருக்குது இந்த விவாதம். எந்த கட்சி எடுத்தாலும் எல்லாம் சமமாக செய்யணும்னு சொல்லுவான். ஆனா அந்த இடத்துல தான் எவ்வளவு தூரம் தனியா பொருள் சேர்த்துக் கொள்ளணும் என்றதான் இருக்கு. இந்த 3 விதமான பொத்தலும் சமுதாயத்துல அடைக்கலன்னு சொன்னா மனிதன் எப்படி வாழ முடியும்? இறைநிலை உணராத செயல் விளைவு தெரிந்து கொள்ள முடியாது, தன்னையும் காத்துக்கொள்ள முடியாது, பிறருக்கும் நலம் செய்ய முடியாது. பொருளாதாரத்துறையில சம உணர்வு, அந்த நீதி தெரியவில்லை என்றால் எல்லாரும் தேவைக்குரியத காலத்தோடு பெற்று வாழ முடியாது. அதே போல எல்லா மக்களுடைய நன்மையும் ஒன்றிழத்து தனித்தனியா அவர்கள் தேடிக்கொண்டு வாழ்வதை விட மொத்தமாக எல்லாரும் கூட்டாக அதனுடைய பயனை அடையணும் என்பதற்கு ஒரு மேல அதிகாரத்தோடு உள்ள ஆட்சி அரசியல். இந்த அரசியல் இப்போ யார் கையில இருக்கிறது? ஆதி காலத்தில இருந்து இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல கையில யாராவது வச்சிருந்தா பிடிங்கன்னா அந்த மாதிரி பரித்துண்ணல் நடந்தது. அதன் பிறகு படகுல கப்பல்ல போய்கிட்டே இருந்தா அந்த கப்பலையே அப்படியே அத அம்மாதிரியான திருட்டுகள் நடந்து அதன் பிறகு பணம் சேர்த்த நாடுகள்
மற்ற நாடுகளையும் தனக்குள்ளாக இணைத்து கொண்ட போது அது துப்பாக்கி குழை அவங்களுக்கு உதவி செய்தாச்சு. இப்போ எந்த நாடும் தனியாக தன் உழைப்பினால தன் ஆராய்ச்சியினால உயர்ந்தது என்று சொல்லவே முடியாது. எல்லாமே பரித்துண்ணல் தான். அதே பழக்கத்துலதான் இன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நடந்து வரும். அதனுடைய விளைவு என்ன? ஒரு மனிதன் பியூனாக இருந்தாலும் சரி, பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, அவனுடைய உயிருக்கு ஏதேனும் உறுதிப்பாடு, காவல் உண்டா? எந்த நேரத்திலையும் ரெண்டு பேர் யாரா இருந்தாலும் சரி ஆபத்து வரலாம். யார்கிட்ட இருந்து வருது? மனிதன் இருந்துதான் மனிதனுக்கு வரும். இந்த குறைபாடு நீக்க வேண்டுமானால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் ஐந்தொழுக்க பண்பாடு என்பதை நான் எடுத்து காட்டியிருக்கேன். விலங்கினமெல்லாம் ஏன் ஒன்று அடிச்சு சாப்பிடுது? அவைகளுக்கு தன் உழைப்பினால தனக்கு வேண்டிய பொருளை ஈட்டிக்கொள்ள முடியாது. மனிதன் அப்படி இல்லை. தனக்கு வேண்டிய உணவை இந்த நிலம், தண்ணி இதை கொண்டு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தாச்சு. ஆனா பழையபடி விலங்கின பதிவின்படியே பார்த்து அதே வாழ்க்கையில கொண்டு வந்து பழக்கத்துல வந்ததுதான் பரித்துண்ணல். போர் எடுத்துக் கொள்ளுங்க. போர் என்பது தேவைதான். இது வரைக்கும் அந்த சிந்தனையே கிடையாது. தேவையில்லை என்று யாராயிலும் விளக்கம் சொன்னா அவனே மறுநாளைக்கு இருப்பானா என்றது ஒரு சந்தேகம். எந்த குற்றம் என்று நாம் கருதுகிறோமோ சமுதாயத்துக்கு, அந்த குற்றத்தையே தன்னுடைய வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொண்டு குழு குழுவாக ஆங்காங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேணுமானால் பொருளாதாரத்துல ஒவ்வொருவருக்கும் நீதி வேண்டும், இறை உணர்வு தெளிவாக இருக்க வேண்டும், ஆட்சி முறை அப்பழுக்கற்ற ஆட்சி முறை இருக்கணும். இந்த மூன்று பொத்தலும் அடைகிற வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சிரமங்கள் இருந்துத்தான் ஆகும். அப்பப்போ அவரவர்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ அது வரைக்கும் செய்ய வேண்டும். அதுதான் முடியும். அதனால அப்படியே சமுதாயத்தை அழிச்சு விட முடியுமா? இதெல்லாம் போக வேணுமானால் அந்த 14 திட்டங்களுடைய ஒரு முறை, வாழ்க்கை முறை உலகத்துக்கு வரணும். திடீர்னு வந்துடாது. முதல்ல பல சிந்தனைக்கு அந்த செயல் திட்டம் தெரியணும். மேலும் மேலும் சிந்தனை செய்து 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 அந்த மனதில தெளிவும் இம்மாதிரி வாழ்க்கை உலகத்துக்கு வரணும் என்ற ஒரு எண்ணமும் பெரும்பாலான மக்கள் உள்ளத்துக்கு வரணும். இப்போ தெய்வ நிலையை உணரணும்னு சொன்ன எல்லாரும் ஏன் முடியாது? இத்தனை மகான்கள் இன்னைக்கு மத தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு 10 தடவை ஒவ்வொருத்தருக்கும் கும்பிடு போடுவோம். ஐயா,
இது வரைக்கும் நீங்க கடவுளை பத்தி நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டே சந்தேகம், கடவுள்னா எத்தனை இருக்குது? ஒன்றுதானே இருக்கணும். சரி, அந்த கடவுள் உண்மையான கடவுள் எது? இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கணும். இதை தொடர்ந்து இயக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க. சாதாரணமா சாப்பிட்டு தூங்குறதான்றது மனிதனுக்கு சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கும் சிந்தனை இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய மத தலைவர்கள் எல்லாம் கடவுளை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாதவங்க இல்ல, இருக்குது. ஆனா எல்லாரும் உட்கார்ந்து சிந்தனை செய்து அந்த சங்கடங்களை போக்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடியதுக்கு ஒரு சிறு அளவு கூட மாற்றம் இல்லாத உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வர்றதுக்கு ஐக்கிய நாடு சபை ஒண்ணு இருக்கிறது. அதையே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இந்த கட்சி ஆட்சி என்றத விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியாக ஒரு இது வேணுமா? அதாவது கான்ஸ்டிடியூஷன். மனிதன் என்றால் மனிதனுக்கு இன்னதான் தேவைன்னுட்டு எல்லாருக்கும் தெரியுது இல்ல. அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு பொதுவாக அறிஞர்கள் எல்லாம் கூடி வேர்ல்டு கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹோல் வேர்ல்டு ஹியூமன் ரேஸ் வச்சுக்கிட்டு அதையே எல்லா இடங்கள்லையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்யலாமே. இதை இப்பொழுது நான் சொல்ற போது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம். இது நடக்கக்கூடிய காரியமா என்று எண்ணலாம். நடக்கும், நடக்கத்தான் வேண்டும். நடக்கலைன்னா இப்ப நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஆனா இந்த திருத்தம் செய்ய வேணும்ன்றவங்க மற்றவர்களை போல உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதுக்குரிய முறையிலே படிப்படியாகத்தான் திருத்தங்கள் வரும். அந்த செயல்முறைக்கு ஏற்றவாறு மனிதனை கண்டுபிடிச்சு மனித மனதுக்கு ஏற்றவாறு அந்த படித்தளமான திருத்தங்கள் உலகுக்கு வேண்டும். இந்த முறையில முதல்ல மனிதன், தனி மனிதனுக்கு எஜுகேஷன், கல்வி வேணுமே. எல்லா கல்வியும் கொடுத்திருக்காங்களே உலகத்துல. விஞ்ஞான கல்வி உயர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா வாழ்க்கை கல்வி என்பதை எந்த நாட்டிலேயாவது இது வரைக்கும் வந்திருக்குதா? வாழ்க்கை கல்வி என்பது முதல்ல மனிதன் உடலும் உயிருமாக இருக்கிறான். நான் கண்டுபிடிச்ச போது உடல், உயிர், சிவகாந்தம், கருமையும், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பு இயக்கம் தான் ஜீவனன்னு கொடுத்திருக்க. இதை பற்றிய அறிவு விளக்கம் அவன் அப்பப்போ செய்யக்கூடிய செயல்களால இந்த 8 இயக்கங்களும் எந்த அளவுக்கு மாற்றம் அடையுது, அதனால மனிதனுக்கு இன்ப துன்பம் எப்படி உண்டாகுது என்றத கண்டுபிடிக்கக்கூடிய காலமும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இப்ப இருக்கிறது. அதை செய்யணும். சும்மா அது நடக்கக்கூடிய காரியமா என்ன? அந்த மாதிரி தள்ளிட்டு போனா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு போகட்டும், இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நாம் கூடி பேசுறோம்னு சொன்னா உலக நலம், மனித குல நலம், இதையும் முதலாக வைத்துக் கொண்டுதான் எந்த கூட்டத்திலையும் சிந்தனையும் அது செயல் திட்டமும் இருக்க வேண்டும். நமக்கு உணவு அவசியம்னா, வேலை அவசியம்னா அதற்காக நேரம் செலுத்த வேண்டும். ஆனா அதே நேரத்துல வாழும் கல்வியும் அவசியம் என்று தெரிந்து சிறு குழந்தை பிறந்தது முதற்கொண்டு மனிதன் முழுமையாக
முழுமை அடைகிற வரைக்கும் படிப்படியாக எப்படி எந்த கல்வி வேணும் என்றத இன்னும் நாம் தீர்மானிக்கவில்லை. அதை தீர்மானிக்க ஒரு தூண்டுகோலாக இன்றைய கூட்டத்தை வச்சுக்கொள்ளுங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. பேரறிஞர்களுடைய குழு இது, சிந்தனையாளர்களுடைய கூட்டம். இங்கே சிந்திக்கவில்லை என்றால், உலகத்தை பற்றி ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அன்பர்களே, இந்த இன்னைக்கு பேசிய அன்பர்கள் விஞ்ஞானத்துல புதிய தத்துவங்கள் வேணும் என்றதையும் தெரிந்து கொள்ளணும்ன்றதையும் சொன்னாங்க. அதுல காந்த தத்துவத்தை பற்றிய விளக்கமும் காலையில கேட்டீங்க. காந்தம் என்பது எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா, இப்ப என்ன ஒரு தெளிவாக கண்டுபிடிச்சத போல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். எலக்ட்ரோ டைனமிக் அந்த மோட்டார் வச்சு ஓட்டினா காந்த உற்பத்தி ஆகுது, மனிதன் உற்பத்தி செய்யறான் என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எங்குமே காந்தம் நிறைந்திருக்கிறது. எப்படி? இறைநிலையில இருந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றலாலே மடிப்பு விழுந்து அது அணுவாகி அணுக்கள் சுழற்சியில இருந்து மீண்டும் அதே இறைநிலையில சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக அணுக்கள் கரைகிறது அல்லவா? அதுதான் அலை. எந்த இடத்துல அலைன்னு சொன்னாலும் அணுக்களுடைய கரைசல் தான். அது எந்த பொருள்ல இருந்து எந்த குணங்கள்ல இருந்து அந்த கரைசல் வருதோ அந்த அலைக்கும் அதே குணம்தான் இருக்கும். அப்போ விண்ணில இருந்து வரக்கூடிய அலை முதல் காந்தம் என்று சொல்லப்படுகிறது. அது உடல்ல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய விண்ணுக்கு பேரு உயிர் சக்தி, ஆஸ்ட்ரல் பாடி. அது உற்பத்தி செய்யக்கூடியது ஜீவகாந்தம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அணுக்கள், எல்லா பொருள்ல இருந்து வரக்கூடிய அலை, அதெல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் வான்காந்தம். ஆனா வான்காந்தம் வேறு, சிவகாந்தம் வேறு அல்ல. இது எல்லை கட்டிய இடத்துல உற்பத்தி ஆகி அங்கேயே செலவாகி கொண்டிருக்கிறது. மிச்சம் வான்காந்தத்துல போய் சேருது. பற்றாக்குறையா இருக்கிற போது வான்காந்தத்திலிருந்து வாங்கி கொள்ளும். இந்த வான்காந்த தத்துவம் உணரணும்னு சொன்னா இறைநிலையும் அதிலிருந்து தோன்றிய விண்துகள் சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலையும் சேர்ந்துதான் காந்தம் என்பதாக உண்டாகும். அது அந்த காலத்துல பிரணவ பொருள் என்று சொன்னாங்க. ஏனென்றால் சிவமும் சக்தியும் சேர்ந்தது பிரணவம் என்பது ஒரு குறிப்பு. இறைநிலையானது எங்கும் நிறைந்த பரவெளி. அந்த எங்கும் நிறைந்த விசாலமான பரவெளிக்கு சிவம் என்ற ஒரு பெயர் வச்சாங்க. அந்த சிவம் ஒரு சிறு நுண்ணிய பகுதியாக இயங்குற போது அதை விண் என்று சக்தி என்று சொன்னாங்க. விண்ணில இருந்து வரக்கூடிய அலையத்தான் அதை சேர்ற போது காந்தமாகும். அப்போ விண்துகள்ல இருந்து வரக்கூடியது சக்தியிலிருந்து வரக்கூடிய சக்தியும் சிவத்தில இருந்து இருக்கக்கூடிய நிலையும், இது ரெண்டும் எந்த அளவுல கூடுதோ அந்த இடத்துல பெரிய அளப்பரிய ஆற்றலுடைய சக்தி, அதுதான் காந்தம். அதே காந்தம் தான் நமக்குள்ளாக மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எவ்வளவு வேணுமானாலும் தெளிவாக விளக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். தேவையானவர்கள் அதற்கென நேரம் ஒதுக்கி கொண்டு இறைநிலையை பற்றியோ அல்லது காந்தத்தை பற்றியோ இந்த இரண்டை பற்றிய அறிவு முழுமையாக தெளிவாக சந்தேகம் இல்லாத ஒரு சிலர் உணர்ந்து கொண்டா, அந்த உணர்ந்து கொண்ட தெளிவு
வான்காந்தத்தின் மூலமாக யார் யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும். வான்காந்தம் என்பதை சாதாரணமா தினந்தோறும் உபயோகிக்கிறோம், தெரிஞ்சு கொள்றோம், ஆனாலும் புரியல. இங்க இருந்து வாக்கி டாக்கி கையில வச்சுக்கிறான், அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. எப்படி வான்காந்தம்? இது சத்தமே காந்தத்தினுடைய தன்மாற்றம் தான் சத்தம். அந்த சத்தம் இங்க காந்தத்துல சேர்ற போது அதை தூண்டி விடுது. மறுபடியும் அதேதான் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால எங்க வேணும்னாலும் உங்களுடைய நினைவாற்றல் மூலமாகவும் காந்தாற்றலை செலுத்தலாம், அல்லது காந்தம் உற்பத்தி செய்தும், அதாவது சுழல் விரைவு மூலமாக காந்தத்தை உற்பத்தி பண்ணலாம். இது எதிர்காலத்துல விஞ்ஞான உலகத்துல கருவிகளையெல்லாம் இயக்கத்துக்கும் உதவும். மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த காந்த தத்துவம் உதவியா இருக்கும். அறிஞர்கள் குழு ஒன்று கூடி ஒரு 4-5 பேர் ஒன்னா சேருங்க. இந்த காந்தத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை நான் அறிந்த வரையில கொடுக்க தயாரா இருக்கேன். விஞ்ஞானத்துக்கு முரண்படாத, இதுவரையில வந்த தத்துவ ஞானத்துக்கு முரண்படாத, இதுவரையில வளர்ந்துள்ள நமது அறிவுக்கு முரண்படாத முறையில நான் விளக்கி கொடுக்கிறேன். ஒரு சிலர் அதை உணர்ந்து கொண்டாலே மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு தண்ணி ஓடுற மாதிரி அறிந்தவர்கள் இருந்து அறிந்த ஒரு விளக்கம் உலகம் முழுவதும் அதையே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களுக்கு போய் சேர்ந்தது. இத்தகைய காரியங்களை எல்லாம், நுணுக்கமான காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் இருக்கிறது. அலட்சியம் வேண்டாம். ஆனா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை கழிச்சிடவும் வேண்டாம். அதோட எந்த அளவுல இதை உணரணும், சேர்த்து கொள்ளணும். இதுக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டியதே இல்லை. தத்துவ ஞானத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை. வாழ்க்கைக்காகத்தான் தத்துவ ஞானம் வேண்டும் என்று கூறி நம்முடைய வாழ்க்கைய பற்றி ஆராயறதுக்கு இங்கே கூடியிருக்கிறோம். இதே நேரத்துல உலகிலே தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நல்ல நாள்ல ஒரு செய்தி, மனித இன நலம் பெறக்கூடிய செய்தியை நாம் நல்ல முறையில உணர்த்துவதற்காக வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுவோம் என்று கூறி, உலகம் உய்யட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.